வெல்கம் டு மிதுஸ் ஆரோக்கிய சமையல். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காடை கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான காடை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 1.5 kg வந்து காடை வந்து சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு வர கொத்தமல்லி ஒரு 2-3 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துருக்கேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வறுபட்டு வரட்டும். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு, 1 ஸ்பூனுக்கு வந்து சீரகம், கொஞ்சமாக வந்து ஒரு 2-3 மிளகு, பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை தலை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வறுபட்டதும் அந்த வாசனை வருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. 1.5 kg காடை கறிக்கு வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதையும் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வர வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம 2 தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. அது வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லாவே வணங்கி வந்துருச்சு. நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருந்தா காடை வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதே மெத்தடில் வந்துட்டு நம்ம குக்கரில் வந்து செஞ்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. மஞ்சளும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நல்லா வேக விடணுங்க. மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கறியும் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. பாருங்க, அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சூப்பு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாங்க. சூப்புக்கு வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து சேர்க்கணும். இப்போ வந்து மசாலாவை வந்து சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா வந்து நம்ம வேக விடணும். சப்போஸ் தண்ணி இன்னும் கிரேவி இன்னும் அதிகமாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக விடணுங்க. ஒரு 1/2 hour வந்து நல்லா வேகணும். 2-3 டைமு கலந்து விட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. சிக்கன் மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல்லு வந்துச்சு. இப்போது வந்து அந்த ஸ்மெல்லு எதுவுமே இல்லை. மட்டன் ரேஞ்சில் தான் வந்து இருந்ததுன்னு அம்மா சொன்னாங்க. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. கடைசியாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை தலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.